எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் ஸ்மார்ட்டாக ஆக்க முடியும். அது ஸ்மார்ட் ஆக்கிறதுக்கு சில பொருட்கள் எக்ஸ்பென்சிவாலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளே கொஞ்சம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாமியோட ஒரு ஸ்மார்ட் எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி அன்பாக்சிங், அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களால் ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணல. வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஷாமியோட ஒரு ஸ்மார்ட் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. இது முற்றிலுமாக பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும்போது இப்படி தான் வந்துச்சு. ஏன்னா பாக்ஸ் டோட்டலாக ஒயிட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு டேமேஜ்லாம் ஒன்றும் ஆகல. பாக்ஸ் தான் கொஞ்சம் சேதாரான மாதிரி இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பாக்ஸில் எக்ஸ்டென்ஷனோட மாடல் அவங்க ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸ்டென்ஷனை நம்ம வெளியாக்கலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலரில் பியூர் ஒயிட் கலரில் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இதில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சைனீஸில் இருக்குது. இதை நான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நானே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர் இந்த கேபிளோட சைஸு. குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ஷாமியில் இந்த மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்லாம் நல்லா தான் செய்வாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அதே விதத்தில் தான் இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறது நல்லா இருக்குது. கேபிளை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒன்லி சொல்ல போனால் ஒரு பிவிசி, இதில் நல்ல குவாலிட்டியான பிவிசியில் செஞ்சுருக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேளை எரிஞ்சால் கூட உடனே அது சாம்பல் மாதிரி அதையே தன்னைத்தான அந்த ஃபயரை ஆக்குபைட் பண்ணிக்கும். வாங்க இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பவரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டச் பட்டன். நார்மலாக இப்படி நம்ம இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலராக உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஒரு டச்லேயே நம்ம இது ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்ம டச்சில் செய்யும் போது இது ஆன் ஆகிடும். சில நேரத்தில் ஃபிங்கர் படும்போது இந்த தம்பு கரெக்டாக படணும், அப்போ தான் ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ஷன் பண்ணலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீ ஹோம் சொல்லி ஒரு ஆப் இருக்கும். இந்த மீ ஹோம் ஆப் எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக நீங்கள் எல்லாருமே மீ ஹோம் ஆப்பில் தான் சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மீ ஹோம் ஆப் இருந்தாலே போதும். இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும். ஆன் பண்ணிங்க. ஒன்ஸ் ஆன் ஆன பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிவைஸ் நியர்பைன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பவர்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பாஸ்வேர்டு நம்மளோட வீட்டில் உள்ள ப்ராட்பேண்ட் இல்லை ஹாட்ஸ்பாட்டோட நம்ம இதை இணைக்க போகிறோம். இதை இணைச்சிட்டோன்னா நம்மளுக்கு சுலபமான முறையில் நம்ம எங்கே இருந்தால் வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் என்னோட வீட்டில் உள்ள அந்த ஹாட்ஸ்பாட்டோட பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்டோட பேர் பார்த்தீங்கன்னா நான் நாசர்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் டிவைஸ் கிட்டக்க இருக்கணும். கிட்டக்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் இண்டிகேட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இண்டிகேட் லைட் இண்டிகேட் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது டோட்டலாக இந்த செட்டிங் பேர் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஓகே, டன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நம்ம எங்கே நம்ம செட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பெட்ரூம்லையா. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3-4 எக்ஸ்டென்ஷன் வாங்கி அவங்க ஒவ்வொரு ரூமில் செட் பண்ணும்போது இதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இந்த டிவைஸ்க்கு ஏதாச்சும் பேர் நீங்கள் செட் பண்ண வச்சாலும் ஒரு பேர் செட் பண்ணிக்கலாம். ரூம் 1, ரூம் 2, கிச்சன் இல்லை ஹால்னு சொல்லிட்டு இதை நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இது ஸ்டார்டட் ஆகிடுச்சு. இதில் அக்ரி டு லைசன்ஸ் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களால் வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதிலே இதில் கொடுத்துருக்காங்க 2500 உங்களுக்கு வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகிறதால ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். கனமானது. அது மட்டும் ரியல் டைமில் உங்களால் இதில் எவ்வளோ பவர் அவுட்புட் வருது, லோ வோல்டேஜாக எல்லாமே உங்களால் செட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்மார்ட் சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே இதை ஆஃப் ஆக்கணும்னா இதை நீங்கள் செட் பண்ணலாம். இதை நீங்கள் ஆஃப் ஆக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க டிவி பார்க்குறாங்கன்னா இதை வச்சு உங்களால் ஆஃப் பண்ண முடியும். டைமர் செட் பண்ண முடியும். ஒன்று செட் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்விட்சை இது பண்ணோன்னே ஆஃப் ஆகிடுச்சு.
அது மாதிரி சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும், ஆன் ஆகிடுச்சு. இப்போ வாங்க இப்போ வந்து டெமோ பார்க்கலாம். ஒவ்வொரு டிவைஸையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். கைஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டேபிளில் வந்து ஒரு ஃபேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு லைட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் டேரெக்டாக வந்து இதை நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் டேரெக்டாக பாருங்கள், நான் இதை நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ஷன் பண்ண அப்புறமா இப்போ நான் இதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஒருவேளை நான் ஆஃப் பண்ணுறேன், அதுவும் வந்து ஆஃப் ஆகுது. திரும்பி ஆன் பண்ணுறோம், ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் ஆன் பண்ணதை வந்து நம்ம மேனுவலாக கூட இது மாதிரி கூட நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் இது மாதிரி கூட நம்ம மேனுவலாக செய்யலாம். இந்த ஆப்ஷன் கூட இதில் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜ், ஏன்னா நிறைய பேர் வந்து இது தான் எதிர்பார்ப்பீங்க, வீட்டில் நிறைய நேரம் ஃப்ரிட்ஜ் ஓடக்கூடாது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜோட மெயின் இதை வந்து ஆஃப் ஆக்குறேன். ஆஃப் ஆக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நான் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இன்செர்ட் பண்ண அப்புறமா இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் இதிலே வந்து ஆஃப் ஆக்குறேன். ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி, எப்படி இது வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்குறது, அது மட்டும் இது ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன? இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசானில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை அலி எக்ஸ்பிரஸில் வாங்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ரைஸாக தான் இருக்குது. இந்தியாவில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் காட்டின எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு மேலே இந்தியாவில் கொஞ்சம் வந்து ஸ்விட்ச் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. உங்களுக்கு 1799 ரூபாய்க்கு வந்து இந்தியாவிலே வாங்கிக்கலாம் ஸ்மார்ட்டு. இதே அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினீங்கன்னா வந்து 1749 ரூபா போட்டிருக்காங்க இதோட விலை. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பின் குறிப்பு நான் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த நேரத்தில் வேணாலும் இதோட ப்ரைஸை மாற்றுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்தியாவில் இந்த விலைக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒரு வேளை ரேட்டு ஏறிடுச்சுன்னா நாளைக்கு நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கிறான்னு இந்தியாவிலே வாங்கி 2 லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ் நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். இது ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் இது ஒரு நல்ல ஸ்மார்ட்டு. எந்த நேரத்தில் டிஃபால்ட்டாக நான் நிறையா தடவை ஆஃப் பண்ணி பார்த்தேன், எந்த விதத்துலேயும் வந்து ப்ராப்ளம் இல்லாத விதத்தில் தான் இது வேலை செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் இது மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அதிக நேரம் வந்து ஃப்ரிட்ஜ் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்க வேணாம்னு நினைக்கும் போது நம்ம வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கூட பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு வேளை நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலனாலும் நம்ம மேனுவலாக கூட நம்ம டச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இதில் நல்லா இருக்குது. இன்பில்டாக டிவி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இதோட கான்ஸ்னு சொல்ல போனால் மைனூட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 120 ரூபாய்க்கு இந்த சுவிட்ச் ஒன்று வாங்கிங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியாவிலே வாங்கினீங்கன்னா சைனீஸ் பின்னோட தான் வரும். அதனால் இந்த பின்னு நீங்கள் வாங்கிங்க. இது ஆன்லைனில் வாங்குறாலும் 120 ரூபா வரும். உங்களோட கடையில் அக்கம் பக்கம் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 ரூபா 30 ரூபா இருக்கும். இது நீங்கள் ஒன்று வாங்கிக்கணும். இது ஃபஸ்ட்டு கான்ஸ். ஏன்னா இது நம்ம வாங்குறதுக்காக இது கான்ஸில் தான் சேர்த்தாகணும். அதுக்கடுத்து உள்ள கான்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த கொடுத்துருக்க அந்த சுவிட்ச் 5 பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே ஒரே நேரத்தில் ஆஃப் ஆகும், ஒரே நேரத்தில் தான் ஆன் ஆகும். இதில் மேனுவலாக ஒவ்வொரு சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே ஒன்றே ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கிறதால இது ஒரு கான்ஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு இது சொல்லப்போனால் இது வந்து இப்போ ஒரு சில நேரத்தில் இதை ப்ரைவசியாக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. எப்படின்னா நம்ம ஃபோனில் ஆஃப் பண்ணிட்டோன்னா வீட்டில் யாருமே ஆன் பண்ண முடியாத அளவுக்கு நிர்பந்தம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இதை நம்ம ஒருவேளை ஃபோன்லேயும் ஆஃப் ஆக்குனா நம்ம மேனுவலாக சுவிட்சில் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகிடுது. அப்படின்னா இது வந்து டியூல் பர்பஸ்க்கு தான். ஆனால் வந்து நம்ம அது மாதிரி ப்ரைவசி பர்பஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்த ஒரு கான்ஸ். தவிர பாக்கி இதோட செக்யூரிட்டி பொறுத்தளவுக்கு இது ஒரு வேளை புகஞ்சிருந்ததுன்னா அப்படியே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் இது வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா அதில் இன்பில்டாக கொடுத்துருக்க இதோட மெட்டீரியல் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மெட்டீரியல். கூட பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. டைமர் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யணும் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ சைஸ் ரொம்ப பெருசாகிடும். அதனால தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இதை நான் முடிச்சிட்டேன். அதனால் ஹோப் இந்த ப்ராடக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டாக வந்துருக்கு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. உங்களுக்கு சில பேருக்கு இதோட ஸ்மார்ட் வேணாம் ப்ரோ, ஸ்மார்ட் இல்லாமல் வந்து இதிலே ஷாமிலே வந்து விலை கம்மியானது இருக்கா கேட்டிங்கன்னா 600-800 ரூபாய்க்கு கூட ஸ்மார்ட் இல்லாத கூட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஷாமியோட இருக்குது. அதோட லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அதனால் வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பவும் இதே மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய்.